காவிரி நடுவர் மன்றம் அளித்துள்ள தீர்ப்பின்படி மாதந்தோறும் வழங்க வேண்டிய நீதை தமது அரசு வழங்கும் என கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மனின் கோவிலில் வழிபாடு நடத்திய பிறகு பேட்டியளித்த அவர் விவசாயிகளின் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் மழை வேண்டி வேண்டுதல் செய்ததாக தெரிவித்தார். You don't worry, whatever the tribunal has given the judgment about monthly release of water, I think this time with God grace my government will going to implement whatever legally we have to release the water. I think God will with us this time. There will be no problem to release the sufficient water time to time. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கர்நாடகாவில் அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 8 பேர் உயிரிழந்தனர். தென்மேற்கு பருவமழை கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் தீவிரம் அடைந்துள்ளது. கனமழை காரணமாக கடந்த 6 நாட்களில் மட்டும் கபினி, KRS ஆகிய இரு அணைகளுக்கு கூடுதலாக 18.8 TMC நீர் வந்துள்ளது. 65 அடி கொண்ட கபினி அணையின் தற்போதைய நீர்மட்டம் 60 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 36,650 கன அடியாக இருப்பதால் 35,500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் சனிக்கிழமை காலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கபினி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் உபரி நீர் திறப்பு மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதேபோல் 124.8 அடி கொண்ட KRS அணையின் தற்போதைய நீர்மட்டம் 94.5 அடியாக உள்ளது. இதனிடையே கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் கட்டிப்பரா பகுதியில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துள்ளது. நிலச்சரிவில் காணாமல் போன 6 பேரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் தண்ணீரில் மிதக்கின்றன. இதையடுத்து மழை நீரில் சிக்கியவர்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் கோவை, நீலகிரி, தேனி, நெல்லை மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் தோவாலாவில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கரூரில் பாயும் நொய்யல் ஆற்றில் தண்ணீர் பச்சை நிறத்தில் நுரையோடு செல்வதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் சாயப்பட்டறைகள் மழை காலங்களில் சாயக்கழிவு நீரை சுத்திகரிக்காமல் நொய்யல் ஆற்றில் திறந்து விடுவதாக புகார் இருந்து வருகிறது. இதனால் நொய்யல் ஆற்றை நம்பியுள்ள கரூர் மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை முதல் நொய்யல் ஆற்றில் பச்சை நிறத்தில் தண்ணீர் வந்ததால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நொய்யல் ஆற்றில் வரும் தண்ணீர் காவிரி ஆற்றில் நேரடியாக கலக்கிறது. அந்த இடத்தில் அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட சுமார் 2 லட்சம் மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தண்ணீரை குடிப்பதால் நோய் தொற்று ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். காவிரி கூட்டு குடிநீர் கலக்கிற இடத்துல தான் இந்த நொய்யல் ஆற்று தண்ணி போய் கலக்குது. இன்னைக்கு 2,500 DDS தண்ணி போய் கலக்கிறதுனால இந்த கூட்டு குடிநீரை அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் 2 லட்சம் பேர் குடிக்கிறாங்க. இதனால் வயிற்றுப்போக்கு, கேன்சர், மலட்டுத்தன்மை, இது மாதிரி பல வியாதிகள் வருது. எங்களுக்கு உயிருக்கு அச்சத்தை தரக்கூடிய சூழல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. கால்நடை வளர்த்த முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, வாழ்வாதாரத்துக்கு குடிநீர் இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த வாழ்வாதாரமே இல்லாமல் நாங்கள் குடிபெயரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. திருப்பூர் மாவட்டம் கலெக்டர் நல்ல தண்ணீரை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கணும். மத்திய அரசு கொண்டு வரவுள்ள அணைகள் பாதுகாப்பு மசோதாவை நிறுத்தி வைக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் அணைகள் பாதுகாப்பு மசோதா தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். அதில் கடந்த 13ஆம் தேதி அணைகள் பாதுகாப்பு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். இந்த மசோதா மாநிலங்களின் அதிகாரத்தை பறிப்பதாகவும் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் ஒப்பந்தங்களை மீறுவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மசோதாவில் தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்ட ஆட்சேபனைகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். மசோதாவை அவசர கதியில் நிறைவேற்றக்கூடாது என்றும் மசோதாவை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்.